360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் இந்த 2024 வருஷத்தில் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்குன்னு தேசாபக்திகள் இருக்கும், அதை விட்டு தான் உங்களுக்கு பலன் நடக்கும். ஆனாலும் கூட நம்ம ஏன் இங்கே கோச்சார பலன்கள் பார்க்குறோம், மாத பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதம் நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். தெய்வீக ஸ்தானம் 9ஆம் இடம்னாலே அதுதான். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வருது. ஆக இந்த மாதம் நீங்கள் அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அடிக்கடி போவீங்க. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் அப்பாவால் நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, அப்பாவுடைய அன்பு பாசத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, உங்களுக்கு அது நடக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நான் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அல்லது அதர் கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுறேன், அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறைய இருக்குது. தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் நான் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்சைட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் நான் பாஸ்போர்ட் வீசாவை எதிர்பார்த்துட்ருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில். ஆக இந்த மாதம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இந்த மூணுமே உங்களுக்கு மூணில் ஏதாவது ஒன்று பாசிபிலிட்டிஸாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களோ அவர்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் நல்ல விதமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மைகள் இதுவும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறனால பெரிய லெவலில் ப்ராடாக திங்க் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இறையறல் உங்களுக்கு கைகூடி வரும். அது மட்டுமல்ல, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் இதெல்லாமே உண்டு. யாரெல்லாம் நம்மளை விட்டு உறவுகள் பிரிஞ்சு போயிருந்தாங்களோ அவங்களாம் நம்மளோட தொடர்பு கொள்வாங்க அல்லது சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாம் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வருமானங்கள் இதெல்லாமே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினைக்கிறேன், இடம் மாறணும்னு நினைக்கிறேன், ஊர் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதோட ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது, என்னுடைய ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஒரு சூழ்நிலையே வராமல் இருக்குது, அதுக்கான காரணம் எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. ஆனால் உங்கள் ப்ராப்பர்ட்டி யார் வாங்குகிறாங்களோ அவங்க லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு லாபத்தில் நஷ்டம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஹையர் எஜுகேஷன் சொன்னேன், இப்போ அண்டர் எஜுகேஷன் சொல்கிறேன். ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க ஒழிய ப்ராஃபிட் இல்லை. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான். யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு மகசூலுக்கு தகுந்த லாபம், வருமானம் விவசாயத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி,
நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் உங்களுடைய ஜாபில், நீங்கள் கரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எதையுமே நீங்கள் ரசித்து பண்ணுங்கள். ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதீங்க. இது இந்த மாதம் உங்களுக்கான பொதுவான பலன்கள் உங்களுடைய கரியரில். ஸோ இந்த மாதம் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் எப்படி இருக்குன்னா எல்லாமே நல்லா இருக்குது. எதிர்பாராத நான் முதலே சொன்ன மாதிரி தெய்வ தரிசனம் ஒரு பக்கம் இருந்தாலும் டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை. இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியமே நடக்காமல் இருந்து டிலே ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, கலைத்துறையில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும். உங்களுக்கான தொண்டர்களுடைய உண்மையான அன்பு, பாசம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதத்தில், அல்லது நீங்கள் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும், நான் பெரிய லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் லாபம் நம்ம கைக்கு வராத மாதிரியான சூழ்நிலைகள், போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனம். ஏன்னா உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு காலமாக இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை, நான் முதலே சொல்லிட்டேன், வேலை மாற்றம். ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். யாரெல்லாம் உங்களுடைய சர்வீஸ் தரத்தை சனி பார்க்குறதுனால எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்கலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை உண்டு. ஒரு வேளை நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்ல வேலைக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. ஸோ நான் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டேன், ஏன்னா தேடிகிட்டு இருக்கேன் வேலை எனக்கு கிடைக்குமானாலும் கண்டிப்பாக கிடைக்கும், கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம், எந்த வேலை கிடைச்சாலும் முதல்ல ஜாயின் பண்ணுங்கள். இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். இன்னும் வேலை தான் வேணும், இன்னும் ஜாப் தான் நான் போகணும், நான் இன்னும் வேலையிலேருந்தே எவ்வளோ சேலரியில் இருந்தேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்றில். அடுத்தடுத்து உங்களுக்கு கிரகங்கள் மாறும் பொழுது லைஃப்பில் உங்களுக்கான மூவிங் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எதிரிகள் தான் ஜெயிப்பாங்க. அதனால் எதிரிகள் விஷயத்தில் மிக கவனம். ஸோ இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் சனி இருக்கிறதுனால முழங்கால் கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை, சளி தொல்லைகள், ஆஸ்துமா, ஈஸ்னோபிலியா ப்ராப்ளம், ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டமடைவீங்க. மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இந்த மாதத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை. உங்களுக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப், அதனால் ஒரு பக்கம் நன்மை. அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ இன்னுமே சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகனை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் தாயாரை சேவிச்சுட்டு வாங்க. குறிப்பாக சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.